தொடர்ந்து திரு ஜெயபிரகாஷ், திரு விஜயகாந்த் அவர்களை வச்சு தவசி வெற்றி படத்தின் தயாரிப்பாளர் நீங்க. அவரோடு பழகிய அனுபவங்கள், அவர் டெடிகேஷனை ரொம்ப எல்லாருமே போற்றி புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பார்த்தீங்க? அவரோடு பழகிய அந்த நாட்களின் அனுபவங்கள் எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த படம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவரோட தீவிர ரசிகன். ஒரு பெரிய கருப்பழகன், சிரிச்சாருன்னா அவ்வளவு அழகா இருக்கும். ஸோ அவரோட படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் வச்சு நான் படம் எடுப்பேன்னு நான் நினைக்கல, எதிர்பார்க்கல. என்னுடைய நண்பர் தான் எனக்கு அதுக்கு ஒரு வழி காட்டினார். சிவா சார் என்னை கூப்பிட்டு போயிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சார். அப்ப அந்த வல்லரசு படம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்குது. ஒரு சின்னதா ஒரு விநியோகம் பண்ணலான்னு எங்களோட முயற்சி. பெரிய போட்டா போட்டி நடக்குது. அதுல நான் ஒரு ஏரியாவுக்கு கமிட் பண்றேன்னு தெரிஞ்ச உடனே, வெளியில வந்த உடனே எனக்கு அவ்வளவு ஃபோன் கால்ஸ். அது எப்படி நீங்க பண்ணுவீங்க? நாங்க தான் பண்ணணும், என்ன அவளை சொல்லுங்க. இப்படி ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ரொம்ப சாதாரணமான மனுஷன் நான் போய் ஒரு ஏரியாவை கமிட் பண்ண உடனே அவ்வளோ ஒரு பரபரப்பு. அப்படி எனக்கு அறிமுகம் அங்க. ஆனா கேப்டன் டைரக்டா அறிமுகம் அப்ப ஆகல. அதுக்கப்புறம் கேப்டன் வச்சு படம் பண்ணலான்னு ஒரு ஆசை இருக்குன்னு சொன்ன உடனே, சரி வர சொல்றாரு, போய் பார்க்கலாம் அப்படின்னு. அப்ப எங்கன்னா கேப்டன் கல்கட்டால இருக்காரு, நரசிம்மா ஷூட் நினைக்கிறேன். அவர் அங்க வர சொல்ல, சென்னைக்கு வந்தவொடனே மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. என்னோட ஆர்வம் எனக்கு நிறைய நான் சினிமாலே இருந்தாலும் பெரிய எல்லாத்தையும் அந்த ஃபேன் ஃபாலோயிங் அப்படின்லாம் எனக்கு கிடையாது. பெருசா எக்ஸைட்லாம் ஆக மாட்டேன். ஆனா கேப்டனை மட்டும் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் ரொம்ப இருந்தது. ஸோ நேரா கல்கட்டாவுக்கு போயாச்சு. போயிட்டு அவர் தங்கி இருக்க ஹோட்டல்ல போனாக்க, எதுக்கு சார் இவ்வளவு தூரம் வந்தீங்க? நான் தான் சென்னைக்கு வந்தவொடனே மீட் பண்றேன்னு சொன்னேனே. கேப்டன் உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, கிளம்பி வந்துட்டோம். ஸோ நல்லபடியா பேசணும். பேசி முடிச்ச உடனே ஸ்கிரிப்ட் பாருங்கன்னாரு. பார்த்தோம். ஸ்கிரிப்ட் பிடிச்ச உடனே ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு. தென்னவன் சார் சொன்ன மாதிரி அவரு ப்ரொடியூசர்ஸ் கொடுக்குற மரியாதை, நான் அவருடைய அனுபவத்துக்கும் அவருடைய புகழுக்கும் எங்கேயுமே நெருங்க முடியாது. நான் ஒரு சாதாரண ஒரு ப்ரொடியூசர், அவ்வளவுதான். ஆனால் ஏவிஎம் சரவணன் சார் அவர் ஏஞ்சி இப்போ ராலின்னு கூப்பிடலாம். ஆனா நாங்க தவசி குஷால் தாஸ்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது, அவர் ஷூட்டிங் போனாக்கா அவர் உட்கார்ந்து இருக்கிறவர் எழுந்திருப்பார். அந்த பண்புலாம் அவரோட அனுபவத்துக்கும் சரி, அவரோட புகழுக்கும் சரி, அவர் அந்த உச்ச நிலைமைக்கும் அதெல்லாம் செய்யவே தேவையில்லை. வாங்க சார் உட்காருங்கன்னு சொல்லலாம். ஆனால் சொல்ல மாட்டார், எழுந்திருப்பார். கேப்டன் ப்ளீஸ் கேப்டன், தயவு செஞ்சு கேப்டன் பண்ணாங்க கேப்டன். இல்ல சார் முதல்ல அப்படிதான் சார். இதுதான் அவரோட இயல்பு. இந்த மரியாதை அவர் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதாவது மரியாதை இருக்குது, வாங்க சார் உட்காருங்கன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர் எழுந்துருவார் அவரோட சீட்ல இருந்து. எனக்கு அவ்வளவு கூச்சமா இருக்கும். அதுக்கப்புறம் அது எனக்கு பழகிடுச்சுன்னு வச்சோம். அவர் அப்படிதான் இருக்கிறாரு அப்படிங்கிறது. டைரக்டர் ஆர்டிஸ்டா இல்லாம ஒரு ப்ரொடியூசர் ஆர்டிஸ்டா அவர் இருந்திருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல இருந்து ப்ரொடியூசர் ஆர்டிஸ்டா எடுத்துக்கலாம், டைரக்டர் ஆர்டிஸ்டா எடுத்துக்கலாம், எல்லாமாவுமா இருப்பார். நம்ம எல்லாம் போகவே இல்லைனாலும் அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருப்பாரு. இன்னொரு, இப்ப நீங்க நரசிம்மா படத்தை குறிப்பிட்டதுனால கேட்டேன். இப்ப நரசிம்மா படத்தினுடைய இயக்குனர் திருப்பதி சாமி விபத்துல இறந்துட்டார். அந்த படத்தை திரு விஜயகாந்த் அவர்கள் தான் கம்ப்ளீட் பண்ணாரு, நிறைவு கட்டத்தை அப்படின்ற செய்திகள்லாம் கூட அப்ப வந்தது. ஆமா. அவரு இருக்காருனாக்கா ஸ்பாட்டுக்கு யாரும் போக வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஏன்னா அவருக்கு செக்யூரிட்டி கொடுக்கலாம்னு நம்ம யோசிச்சோம்னாக்கா அது வேலைக்கே ஆகாது. ஏன்னா அவர் ரொம்ப லாஜிக்கா சொல்லுவாரு, நம்ம இன்னொருத்தர் ஊர்ல போய் ஷூட் பண்றோம், அங்க போய் நீங்க உங்க ஆளுங்கெல்லாம் வச்சு விரட்டாதீங்க, நான் பாத்துக்கிறேன் போங்க அப்படின்னு. அந்த பவுன்சர்ஸ் அந்த யாரையுமே கிட்டே சேர்க்க மாட்டார். ஆயிரக்கணக்கில் கூட்டம் நின்னாலும் அவர் தான் இறங்கி போவார். இன்னைக்கு திரு ரஜினிகாந்த் கூட அதை குறிப்பிட்டார். ராமச்சந்திரா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட போது அவர் இறங்கி 5 நிமிஷத்துல எப்படி அதை கிளியர் பண்ணார் அப்படின்னு நான் தழுதழுக்க கண் கலங்கி பேசினார் திரு ரஜினிகாந்த் அவர்கள். ஆமா, கையில ஒரு துண்டை எடுத்துட்டு அவர் பாட்டு உள்ள நுழைவார். கூட்டத்துக்குள்ள நுழையறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. இவர் கூட்டத்தை கண்டு அப்படியே உள்ள நுழைவார். கொஞ்சம் கூட அது ஒரு பயம் எதுவுமே இருக்காது. சிவாஜி கணேசன் அவர்கள் இறுதி ஊர்வலத்திலே அந்த காட்சிகளை பார்த்தோம். நீங்க சொல்ற அதே காட்சிகள். அவரு சிவாஜி சாரோட மறைவு தவசி ஷூட்டிங் அப்பதான் அவருக்கு தகவல் வருது, ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ எங்களை கூப்பிட்டு சொல்றாரு, சார் கொஞ்சம் என்னது இன்னைக்கு பேக்கப் பண்ணிக்கலாமா, வேற ஏதாவது இருந்தா பண்ணிக்கிறீங்களா அப்படின்னா. என்ன கேப்டன் அப்படின்னா, இல்ல இது மாதிரி பெரிய ஒரு உடம்புல ரொம்ப மோசமா இருக்குது, நான் வேலை பார்க்கறது நல்லது இல்லை, மரியாதை இல்லை, அது நான் போகணும், தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க கேப்டன் அப்படின்ட்டு. அவர் அப்படி கிளம்பி அந்த நேரம் அங்கேருந்து கிளம்புனது அதுதான் தெரியும். அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்டாரா தூங்கினாரா எதுவுமே தெரியாது. அவ்வளவு அற்புதமான முறையில அவ்வளவு பெரிய நடிகர் திலகத்துக்கு அவர் ஒரு மரியாதை பண்ணார். அந்த நல்லடக்கம் பண்ணது எனக்கு தெரிஞ்சு அவர் இல்லாமல் அது வேற யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் சொன்னா யாருமே கேட்பாங்க. அங்க ஒரு ஈகோ கிடையாது. கேப்டன் சொல்லிட்டாருன்னா அது எந்த ஆர்டிஸ்டுமே ஈகோ வராது. அது ஏன் தெரியாது, அது அவரோட ஸ்ட்ரென்த். அது
லாரியில ஏறுங்கன்னா ஏறுவாங்க, அத்தனை பேரும் வாங்கினா வாங்குவாங்க, ஷூட்டிங் கேன்சல் பண்ண பண்ணுவாங்க. அவர்கிட்ட வந்து முரண்பட்டு பேச மாட்டாங்க. அது ஏன்னு தெரியாது. அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த். ஏன்னா அவர் வந்து அவரோட விஷயத்துக்காண்டி சொல்றது இல்லை. எல்லாத்தையும் செய்யும்போது அதுல ஒரு பொது நலம் இருக்கும், அதுல ஒரு தன்னலம் இருக்காது. அது வந்து எப்படியோ தெரியல, சினிமால வந்து ஜெனரலா ஈகோ இருக்கும். அவர் என்னப்பா அவர் பாட்ட சொல்றாரு அப்படின்னு வரலாம், குரல் வரலாம். ஆனால் அவர் சொல்லும் போது அது வந்ததே இல்லை. நான் கூட பயணிச்ச காலகட்டத்திலயும் அதுக்கப்புறமும் நான் பார்த்தது, எந்த ஒரு ஹீரோ எவ்வளவு பெரிய உச்ச நடிகரா இருந்தாலும் கேப்டன் சொன்னாங்கன்னா ரைட் சொல்லிட்டாருல போலாம் அப்படின்னு அந்த நம்பிக்கை அவர் மேல. ஆமா, அதனாலதானே அந்த நட்சத்திர கடை விழாலாம் சாத்தியமாச்சு, கடன் அடைப்பதெல்லாம் சாத்தியமாச்சு. உண்மையிலே கேப்டன்ற பேர் அவருக்கு பொருந்தும்னு இன்னைக்கு திரு ரஜினிகாந்த்ல இருந்து எல்லாருமே அதை மனமோந்து பாராட்டுறாங்க. ஆமா, அதே மாதிரி அவர் கோவப்பட மாட்டார். அவர் மனசுல உள்ளது இயல்பா பேச தெரிஞ்சவர். அவர் வந்து உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு உங்களை ப்ளீஸ் பண்ணுங்கிறதுக்காண்டி ஒண்ணு பேசுறது, அடுத்தவங்களை ப்ளீஸ் பண்றதுக்காண்டி ஒண்ணு பேசுறது, இது அவர்கிட்ட இல்லவே இல்லைங்க அந்த பழக்கம். அப்ப என்ன ஆகுனா, சில பேர் பார்க்கும்போது கோவமா இருக்கிற மாதிரி இல்லை. கோவம் இல்லை, நீ தப்பா பண்ணா அந்த தப்புன்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்லக்கூடிய ஒரு தைரியம் உள்ள ஒரு மனிதர் அவர், அவ்வளவுதான். சோ அவரு பல கட்டங்கள்லயும் நான் ரசிச்சிருக்கேன். ஆஸ் எ ப்ரொடியூசரா, ஆஸ் எ நடிகரா நான் அவர் கூட டிராவல் பண்ண அந்த ஒரு நாட்களுமே அவ்வளவு சந்தோஷமான நாட்கள். எத்தனை பேர் ஒரு ப்ரொடியூசர் வீக்கா இருக்கிறாருன்னா திருப்பி கூப்பிட்டு டேட் கொடுப்பாங்க. அது என்னோட விஷயத்துல நடந்தது. தவசி நாங்க ரொம்ப நல்லபடியா பண்ணோம், அதுல ரொம்ப திருப்தி. அவருக்கு படமும் நல்லா வந்தது, பெரிய ஹிட், நல்லபடியா பண்ணோம், நைஸ் ப்ரொடியூசர்ஸ்னு பேர் வாங்கணும், ரொம்ப பாசமா பார்ப்பாரு, கூப்பிடுவாரு. சார் அவர் என்ன சாதாரண சார்னு கூப்பிடலாம், முழு பேர் சொல்லி கூப்பிடுவாரு, ஜெயபிரகாஷ் சார். அதுல வந்து ஜேபின்னு கூப்பிடலாம், என்ன வேணா கூப்பிடலாம். ஆனால் வாய் நிறைய முழுசா மனசார ஃபுல் பேரை சொல்லி அது கூட சாரை சேர்ப்பார், ஜெயபிரகாஷ் சார் வாங்க அப்படிம்பார். அதே மாதிரி நாங்க கொஞ்சம் இறக்கத்துல இருக்கோம்னு தெரிஞ்சது, வியாபாரத்துல ஒரு பின்னடைவு ஒரு மாதிரி இருக்கிறோம்னு திருப்பி கூப்பிட்டாரு. என்ன படம் பண்றீங்களா அப்படின்னாரு. பண்ணலாம் கேப்டன் அப்படின்னும். தொடர்ந்து பேசுங்க ஜெயபிரகாஷ். ஓகே, முடிச்சா. அது அவரு பண்ணலாமான்னு கேட்டதுக்கு அப்புறம் பண்ணலாம் கேப்டன், நீங்க சொன்னீங்கன்னா ஓகே என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு. சரி ஸ்கிரிப்ட் பாருங்க, சம்பளம் பேசல, அட்வான்ஸ் கொடுன்னு சொல்ல, எதுவுமே சொல்ல, டேட்டை கொடுத்து நீ படத்தை பண்ணு, போய் ப்ரொடியூஸ் பண்ணு போ அப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப ரொம்ப ரேருங்க. இதெல்லாம் சினிமாவில் உள்ளவங்களுக்கு தெரியும் நான் சொல்றதோட வீரியம். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வீக்கா இருக்குதுன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து விலகி போதான் பார்ப்பாங்களே தவிர, இவர் கூப்பிட்டு அரவணைச்சு டேட்டை கொடுத்து நல்ல ஸ்கிரிப்ட் ஒன்று பாருங்க, ஷூட்டிங் போலாம், அட்வான்ஸ் எதையும் தூக்கிட்டு வராதிங்க, போய் வட்டிக்கு வாங்கிட்டு இருக்காதிங்க, நான் வேணுங்கும் போது உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன், இந்த வார்த்தையை அவர் சொன்னார். நிச்சயமா அந்த பண்புகள் தான் இன்னைக்கு பல லட்சக்கணக்கான தமிழர்கள் நினைவு கூர்ந்து அவரை வழி அனுப்பக்கூடிய ஒரு காட்சிக்கு சாட்சியாகவும் இருக்கு. என்னுடைய தனிப்பட்ட விஷயம் தான், ஆனாலும் பதிவு செய்யலாம். நான் என்னுடைய தந்தையாரும் தயாரிப்பு நிர்வாகியாக தான் இருந்திருக்கிறார். திரைத்துறையில எப்படியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற தனிப்பட்ட அனுபவம் எனக்கு தெரியும். திரு விஜயகாந்த் அவர்களின் நெருங்கிய நண்பராகவும் இருந்திருக்கிறார். நீங்க சொல்லக்கூடிய பல அனுபவங்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும். தொடர்ந்து பேசலாம் திரு ஜெயபிரகாஷ். மற்ற விதமான கருத்துக்களை நான் வாங்கிட்டு வரேன்.